வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட ப்ளூ பிரிண்ட் கொள்கை அறிக்கை தொடர்பாக உடன் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தல். சஜித் பிரேமதாச இரட்டை வீடு அரசியலை முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. ஜனாதிபதி பதவியானது நகைச்சுவைத்தனமானவர்களின் கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது என சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவிப்பு. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் நாடாளுமன்றத்தை கலைப்பேன் என ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட ப்ளூ பிரிண்ட் கொள்கை அறிக்கையில் பாதுகாப்பு செலவினங்களை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் என்ற தலைப்பினை வரைவு தொடர்பாக உடனடியாக நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். மதுகம தனியார் பேருந்து நிலையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டை மீட்டெடுத்த பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல இன்னமும் 2-3 வருடங்கள் தேவைப்படும். நான் ஏற்றுக்கொண்ட போது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி சரிவடைந்திருந்தது. மறுமுனையில் ரூபாவின் பெறுமதியும் கடுமையாக சரிந்தது. எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன தருணத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க என்னால் முடிந்தது. தற்போது இயலும் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை 5 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைத்துள்ளேன். நாம் கடன் வாங்குவதையும் பணம் அச்சடித்துவதையும் நிறுத்தியுள்ளோம். கதிர்காம கந்தரின் திருவிழாவில் நெருப்புக்கு மத்தியில் நடப்பதை போன்று எமது நிலைமை உள்ளது. ஜனாதிபதி என்பவர் தனியாக செயலாற்றும் வல்லமை கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியம். சஜித்துக்கு நன்றாக ஆங்கிலம் பேச தெரிகிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியரும் அவரின் ஆங்கில வகுப்புக்கு வருகிறார் என்று அறிந்தேன். இவ்வாறான வேடிக்கைகளை விடுத்து ஜனாதிபதியுடன் இருக்கும் அணியில் யார் இருக்கிறார் என்பதை முதலில் அவதானியுங்கள். அவர் ஜனாதிபதி பதவிக்கு சிறந்தவர் எனில் அவருக்கு வாக்களியுங்கள். தலைவர் என்றால் எந்த அணியுடனும் வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள் 2 பொருளாதார குழுக்கள் இருக்கின்றன. ஒரு குழுவில் ஹர்ஷ டி சில்வா, ஹபீர் ஹாசிம், எரான் விக்ரமரத்ன போன்ற எம்பிக்கள் உள்ளனர். மற்ற அணியில் நாலக கொடகேவாவும் ஜிஎல் பீரிஸும் உள்ளனர். ஒரு குழுவில் பொருளாதார திட்டங்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் மற்ற குழுவின் திட்டங்களில் நிராகரிக்கப்படுகிறது. அதனால் சஜித் அணியினர் 2 பொருளாதார முறைமைகள் பற்றி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டனர். அவை 2ம் பூட்டான் போன்ற வறிய நாடுகளில் பின்பற்றப்படும் கொள்கையாகும். அந்த நாடுகளின் நிலைமைக்கு இலங்கையை செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாட்டை மீட்டெடுத்த பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல இன்னமும் 2-3 வருடங்கள் தேவை என்றார். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் என்றும் பிரச்சார நிகழ்ச்சி நாடளாவிய ரீதியில் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. 9 மாகாணங்கள், 160 தேர்தல் தொகுதிகள், 341 உள்ளூராட்சி மன்றங்கள், 4984 வட்டாரங்கள், 14026 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் 53896 கிராம வீதிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அரசியல், சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவின் பாத்திரத்தை மக்களுக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதன் கீழ் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகத்தை எதிர்கொள்ளாத வகையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்ட நாட்டில் மக்கள் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையினையும் ஒருங்கிணைக்கும் இந்த பிரச்சாரத்தில் இணையுமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இனவாதத்தினை மூலதனமாக்கி ஆட்சிப்படமேறிய மொட்டு கட்சி இன்று சுக்குநூறாக பிளவுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சம்பிக்க ரணவக்க, ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் சஜித்துடன் இருக்கின்றனர். சஜித் பிரேமதாச வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் வருகை தரும் போது சம்பிக்க ரணவக்கவை கூட்டி வர மாட்டார். ஆனால் காலிக்கு செல்லும் போது சம்பிக்கவை அழைத்து செல்வார். எனினும் அங்கு ரிஷாட் பதியுதீனை அழைத்து செல்ல மாட்டார். என்ன அரசியல் இது? இதுதான் இரட்டை வேடக அரசியல். கொள்கை இருப்பது தேசிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே. நாங்கள் அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் உறுதி செய்யும் புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவோம். பிரதேச சபைகளில் இருந்து அதிகார பகிர்வை வழங்கும்படியான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும். இனவாதத்தினை மூலதனமாக்கி ஆட்சியினை பெற்ற மொட்டு கட்சி இன்று சுக்குநூறாகி போயுள்ளது. இனவாதம், சாதிவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தியில் இடமில்லை. போதைப்பொருள் பின்புலத்தில் இருப்பது அரசியல்வாதிகளே.
அது உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும், கிராமத்தையும் பாதிக்கும். அதை முழுமையாக நாம் தடுத்து நிறுத்துவோம். ரணில் கடைசி நேரத்தில் தோல்வியடைவார், சத்தமில்லாமல் வீடு செல்வார். அது அவருக்கு பழக்கப்பட்ட ஒன்று என்று அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச போரை முடித்தார் என்பதற்காக அவரது மகனையும் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி பதவியானது நகைச்சுவைத்தனமானவர்களின் கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ரணில் விக்ரமசிங்க போன்ற அனுபவம் மிக்கவர்களே அந்த பகுதியினை வகிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச தீவிரவாதத்திற்கு முடிவு கட்டியதாலேயே என்றளவிலும் அவரை நேசிக்கின்றோம். அவர் போரை முடித்தார் என்பதற்காக அவரின் மகனை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா வாழ் கிளிநொச்சி மக்களை லண்டனில் சந்தித்து பேசிய போது ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மேலும் ஈழத்தமிழரை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறமைக்காகவும் அரசியலில் பணியாற்றவே நான் இணைந்து கொண்டேன். எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இறுதி வரை அந்த கொள்கையில் பிறல் பெற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை மட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்சவின் பிரபலத்தன்மை குறைவடைவதாக தெரிய வருகிறது. இதனால் மஹிந்தவின் பங்களிப்பை குறைத்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மஹிந்தவை பிரச்சார கூட்டங்களில் மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் பிரபலத்தன்மை மட்டுமே அதிகரிக்கும் என்பதனால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய நாமலின் பிரபலத்தன்மையையும் அதிகரிக்க வேண்டும், மஹிந்தவின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதால் இடைக்கிடையே மஹிந்தவை மேடைக்கு ஏற்றி உரையாற்ற வைப்பதற்கு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் நாடாளுமன்றத்தை கலைப்பேன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜாயல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதிய நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படும் வரை நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்ய முடியும் என்பது தொடர்பாக 3 தெரிவுகள் உள்ளன என்றும் தெரிவித்தார். எந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்தினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசியலமைப்பின்படி இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். 2020 மக்கள் வழங்கிய ஆணை தற்போது வெற்றிடமாக உள்ளது என்று தெரிவித்துள்ள அவர், தேசிய மக்கள் சக்தி உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படும் வரை அமைச்சரவை குறித்து கேள்வி எழும் என்றும் தெரிவித்தார். இடைக்காலத்தில் நாங்கள் அரசமைப்பின் அடிப்படையில் நாட்டை ஆட்சி செய்வோம் என்று தெரிவித்துள்ள அனுர்குமார திசாநாயக்க, நான் ஜனாதிபதியானால் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கட்சியின் மற்றொருவருக்கு வழங்குவேன். அரசமைப்பின் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி நானும் எங்கள் கட்சியின் மூவரும் சேர்ந்து 4 பேர் கொண்ட அமைச்சரவையை அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஏற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றால் அரசமைப்பு அனைத்து அமைச்சு பொறுப்புகளையும் தன்கீழ் கொண்டு வருவதற்கு ஜனாதிபதிக்கு அனுமதி வழங்குகிறது. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றால் நாங்கள் காபந்து அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருந்தார்.